கர்த்தாவே, என்னை பரீட்சித்து சோதித்து பாரும் என்று தாவீது கூறியது போல நாங்களும் கேட்க கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 26 வசனம் 2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இது தாவீதின் சங்கீதம். நமக்கு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வேண்டும். உண்மையும் நேர்மையாகவும் வாழ்வதில் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. தாவீது இதைத்தான் தான் கர்த்தரை பரீட்சித்து சோதித்து பார்க்கும்படி கேட்கிறார். கர்த்தர் அவரை சோதித்து பார்க்கும்படி கேட்கிறார். நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடம் பரீட்சித்து சோதிக்க பார்க்க கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளந்திரியங்களையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் இருதய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆகவே தான் தாவீது தன்னுடைய இருதயத்தை பரிசோதித்து புடமிட்டு பார்க்கும்படி கூறுகிறார். களிம்பு நீங்க நம்மை சுத்தமாக புடமிட வேண்டும் என்று நமக்கு கூறுகிறார். பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. அங்கு புடமிட்டும் பொன் சோதிக்கப்படும். பொன்னை அதிகமான ஜுவாலில் உள்ள உலையில் போட்டு அக்கினியால் புடமிடப்படும். அப்பொழுது நல்ல சுத்தமான மிளிரும் தன்மையான பொன் கிடைக்கும். வெள்ளியை குகையில் போட்டு புடமிடுவார்கள். அதில் அதிக அடுக்கத்துடன் கூடிய அக்கினி ஜுவாலையை அனுப்பி புடமிடுவார்கள். புடமிட்ட பின்பு நல்ல பிரகாசமான வெள்ளி கிடைக்கும். இதை தான் தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். வெள்ளியைப் போலவும் பொன்னைப் போலவும் அவருடைய உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் கர்த்தர் புடமிட விரும்புகிறார். புடமிட்ட பின்பு பரிசுத்தமான ஜொலிக்கும் தன்மையுடைய சுத்தமான இருதயமும் உள்ளந்திரியங்களும் கிடைக்கும் என்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளத்திலையும் இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து தம்மை அர்ப்பணிக்க விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவேதான் தாவீது தம்மை பரீட்சித்து அவருடைய உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் பொன்னை போலும் வெளியே போலும் புடமிட வேண்டும் என்றும் கேட்கிறார். தான் பரிசுத்தராக இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற நாமும் பொன்னை போலும் வெள்ளியை போலும் புடமிடப்பட்டு ஜொலிக்கும் பரிசுத்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்படியாக உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் கர்த்தரிடம் சோதித்து அறிய கேட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிரகாசம் உள்ள பிள்ளைகளாக ஊழியம் செய்ய வேண்டும். நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ மிக குறைவு. ஆகவே நாம் பரிசுத்தராக இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். நிமிஷத்துக்கு நிமிஷம் கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும். நிச்சயமாக நாம் சோதனையின் வழியை கடந்து செல்லும் பொழுது சோதனையை சகித்து ஜெயித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் புடமிடப்பட்டு உள்ளத்திலே குத்தப்பட்டு உணர்வுள்ள இறுதி பெற்று வாழ்வோம். அப்படி வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்ப்போமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். அன்புள்ள பிதாவே, தாவீது கேட்டது போல சுவாமி, எங்களை நாங்கள் பரீட்சித்து சோதித்து பார்த்து எங்கள் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் புடமிட்டு பார்க்க கிருபை புரியும் சுவாமி. நாங்கள் பரிசுத்தராக மாறி அநேக ஆட்டுக்குட்டிகளை உம்முடைய மந்தையில் சேர்க்க எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி. உண்மையிலேயே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஊழியங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.